முருகன் குமரன் குகனென்று ஒடிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றல்வாய் பொருகும் கவரும் புவியும் பரவும் குருகுங்கவ என் குணப்பஞ்சரணை. அன்பு பெரியவர்களே, இன்றைய தினம் நாம் காண இருப்பது வலைத்தளங்கள் வாயிலாக ஆன்லைனிலே வாங்குகின்ற ஸ்ரீ சக்கரங்கள் அல்லது பிரமிடுகள் ஆபத்தானவை என்ற விழிப்புணர்வுக்கான பதிவைத்தான் இன்றைய ஜோதிட பதிவாக நாம் காண இருக்கின்றோம். ஸ்ரீ சக்கரம் அல்லது ஸ்ரீ எந்திரம் அல்லது மற்ற வகையான எந்திரங்கள், அதிலும் பிரமிடு போன்று தோற்றமளிக்கின்ற மகாமேரு போன்றவை மிகச் சரியான முறையில் பூஜை செய்யாமல், சரியான அளவீடுகளில் அவை செய்யப்படாமல் நாம் வாங்கும்போது அது மிகப்பெரிய தீமையை தரும் என்பதற்கு அனுபவ ரீதியாக, பிரசன்ன ரீதியாக நான் கண்டறிந்த உண்மையை உங்களிடம் சொல்லுகின்றேன். 2 தினங்களுக்கு முன்பு ஒருவர் பிரசனம் பார்க்க வந்தால் மிகப்பெரிய கடனாளியாகவும் பணப்பிரச்சனையிலும் ஓடிக்கொண்டிருந்தார். அவருக்கு பிரசனம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது கும்பராசி ஆரூடம் பாதகாதிபதி 2 இருக்கின்றார். நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் ஒரு தெய்வீக பொருள் இருந்தது, அந்த பொருள் உங்களுக்கு தீமையை தருவது அது ஸ்ரீ சக்கரமாகவோ அல்லது மகாமேருவாகவோ இருப்பதற்கு வாய்ப்புள்ளது என்று சொன்னேன். அவர் கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர். அவர் சொன்னார், ஐயா, என்னுடைய சகோதரம் ஒருவர் தன ஆகர்ஷம் தருகின்ற ஒரு பிரமிடு என்று போன்று ஒன்றை வாங்கி கொடுத்தார்கள். அது இப்போது எங்கே இருக்கின்றது எனக்கு தெரியவில்லை. சுக்கிரனை கொண்டுதான் ஸ்ரீ சக்கரத்தை சொல்வார்கள் பிரசன சாஸ்திரத்திலே. அது தனஸ்தானத்தை பாதகாதிபதியாக அமர்ந்திருப்பது தெய்வ பொருளினால் வருகின்ற தீமையை நமக்கு தருகின்ற ஒரு நிகழ்வாகும். அதோடு அவர் சொன்னார், அதோடு சேர்ந்து ஒரு சிலையும் காணப்பட்டு அந்த சின்ன சிலை என்னிடம் இருக்கின்றது என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இது தீமையானது. இது எந்த உங்கள் வீட்டிற்கு வந்ததோ அன்று முதல் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை தந்தது. அதுவும் இதனை திடீரென்று நாம் வீசிவிடவும் முடியாது, அவ்வளவு ஆபத்தானது என்று சொன்னேன். வேத விற்பனர்களை இது சார்ந்த ஸ்ரீ உபாசனை, ஸ்ரீவித்யா உபாசனை செய்துகின்ற பெரியோர்களை கேட்டபோதும் அவர்கள் சொன்னது, இத்தகைய பிரமிடை போன்ற அமைப்பு உடையவை எல்லாம் அது ஸ்ரீ சக்கரத்தை போன்று மகாமேருவை உணர்த்துவதாகும். அவை சரியான அளவில் செய்யப்படவில்லை என்றால் நமக்கு மிகப்பெரிய தீங்கை தரும் என்று சொன்னார்கள். இது ஒரு நிகழ்வு. அடுத்ததாக இன்றைய தினமும் அதுபோல் ஒரு பிரசனம் பார்க்க வந்தால் கும்பம் ராசி, 2 சுக்கிரன். ஒரு பெரிய அளவில் அவருக்கு பண இழப்பு ஏற்பட்டு நிற்க முடியாத ஒரு நிலை, பொருளாதார நிலையில் இருந்தார். நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் ஸ்ரீ சக்கரமோ ஏற்கனவே நேற்றைய தினம் நாம் ஒன்றை கண்டறிந்து நாமே ஆச்சரியப்பட்டோம். பிரசன்னம் இத்தனை விஷயங்களை நமக்கு தெரிவிக்குமா என்று நாமே ஆச்சரியப்பட்ட விஷயத்தை இவருக்கும் நலனாக சொல்கின்றேன். இப்படி ஒரு யந்திரம் உங்கள் வீட்டில் இருக்கின்றதே என்று. ஆம், எத்தனை வருடங்கள் ஆகின்றது? 2 வருடம் ஆகின்றது என்றால் இந்த 2 வருடத்திற்கு பின்தான் அவளுக்கு இவ்வளவு பின்னடைவு பொருளாதார ரீதியாக ஏற்பட்டது என்று சொன்னார்கள். இதற்கு என்ன பிராயச்சித்தம்? அவர் அதனுடைய பரிகாரங்களை செய்யும் அளவில் அவர் இப்போது பொருளாதார வலு இல்லாமலும் இருந்தார். ஆனால் தற்போது அதனை கடலில் வீசிவிடுவதுதான் சாலச் சிறந்தது என்று சொன்னேன். இதுபோன்றுதான் காலங்காலமாக வைத்து வழிவிடுகின்ற மற்றொரு வீட்டிலும் இதற்கு முன்பும் இதுபோல் பல வீடுகளிலும் இதுபோன்று மகாமேரு அது அழுக்கடைந்து அல்லது வேறு விதமாக அது பாதிப்பு அடைந்தாலும் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை தரும். எனவே மகாமேருவை வழிபட வேண்டும் என்றால் அதற்குரிய ஆச்சார அனுஷ்டானத்தோடு கற்றறிந்த பண்டிதர்களிடமிருந்து வாங்க வேண்டும். வாங்கினாலும் போராது, அதனை சரியாக பராமரிக்கும் வண்ணம் நாம் ஆச்சார அனுஷ்டானங்கள் இருந்தால் மட்டும்தான் அவற்றை வழிபட வேண்டும்.
இல்லாவிட்டால் அது மிகப்பெரிய பாதிப்பை தரும். எனவே அன்பு பெரியவர்களே, ஆன்லைனில் விற்கின்றார்கள் என்ற காரணத்தினால் கண்டவற்றையெல்லாம் நீங்கள் வாங்கி உங்கள் கஷ்டங்கள் தீரும் என்று வைத்தீர்கள் என்றால் கஷ்டத்தின் மேல் கஷ்டம்தான் வரும். எனவே இப்படி எந்திரங்கள் வாங்கும்போது அது சரியாக நமக்கு தரப்பட்டுள்ளதா என்று அறிந்து உணர்ந்து வாங்க வேண்டும். அதிலும் ஸ்ரீசக்கரம், மகாமேரு போன்றவை வாங்கும்போது தெளிவாக அறிந்து கொண்டு வாங்கவில்லை என்றால் அது மிகப்பெரிய தீமையை தரும் என்பதில் எள்ளளவு மையமில்லை. இதுபோன்று தெய்வீக பொருட்கள் நாம் வீட்டில் இருந்தால் அது நமக்கு பாதிப்பை தருகின்றதா, நன்மையை தருகின்றதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு பிரசன்ன சாஸ்திரம் மிகப்பெரிய கருவியாக விளங்குகின்றது என்பதில் ஐயமில்லை. வணக்கம். உங்கள் பிரசன்ன ஜோதிட வித்தகர் அம்சி விவேகானந்தன். வணக்கம்.